1994 சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த படம் ராஜபாண்டி. இந்த படத்தில் சுகன்யா, கஸ்தூரி, கே.ஆர். விஜயா, செந்தில், வடிவேல், ராஜேஷ், ராஜீவ் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு தேனிசை தென்றல் தேவா இசையமைத்திருந்தார். பாடல்கள் கவியரசு வைரமுத்து. கதை, திரைக்கதை, டைரக்ஷன் மனோஜ்குமார். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். பாடகர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே.எஸ். சித்ரா, எஸ். ஜானகி, ஸ்வர்ணலதா ஆகியோர். காலேஜ் டூர் போன இடத்துல 3 பொண்ணுங்க காணாமல் போயிடுறாங்க. இவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய உயர் அதிகாரியாக ராஜீவ் நடிச்சிருந்தார். அவங்கள கடத்தினது யாரு, அதுக்கான காரணம் என்னங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே.எஸ். சித்ரா பாடி ஸ்வர்ணலதா பாடிய இந்த பாட்டும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே.எஸ். சித்ரா பாடிய இந்த பாட்டும் ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. மகராணி மகராணி மாளிகை மகராணி 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 மாளிகை மகராணி மண்குடிலை தேடி வந்த மன்மதரக தேனி படத்தில் ஒரு சண்டை காட்சியில் ராஜீவ் சரத்குமார் சண்டை போடுறப்ப ராஜீவ் தன்னோட உடையில இருக்கிற பெல்ட்டை கழட்டி வச்சிருவாரு. அந்த சண்டை காட்சியின் ஒரு பகுதியில் அவருக்கு டூப்பா பயன்படுத்தினவர் அந்த பெல்ட்டை போட்டுட்டு தான் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செத்த போனதுக்கு சவப்பட்டி செய்யறவனி உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? வேண்டாம் சார், நீங்க போட்டிருக்க காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்குறேன். காக்கி சட்டை இல்லாம வந்தா இழிச்சிருவியா? காக்கி சட்டை புனிதமானது, அத நீ சொல்ற. 3 பொண்ணுங்களை தான் ஏன் கடத்தினேன் அப்படிங்கிற காரணத்தை அந்த பொண்ணுங்க கிட்ட சரத்குமார் சொல்ற மாதிரி காட்சி காமிச்சிருப்பாங்க. சரத்குமாரை ஏன் வக்கீலுக்கு படிக்க வச்சேன் அப்படிங்கிற காரணத்தையும் அந்த பிளாஷ்பேக்ல கே.ஆர். விஜயா சொல்லுவாங்க. ஜெயில இருக்கிற தன்னோட அப்பா ராஜேஷை சந்திச்சு அவர் ஏன் ஜெயில இருக்காரு, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஜெயில இருந்து மீட்கக்கூடிய நடவடிக்கைகள்ல சரத்குமார் ஈடுபடுவார். அவரை காப்பாத்துறதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சுகன்யா இறந்துறாங்க. அந்த சுகன்யாவுடைய இறப்புக்கு காரணம் கே.ஆர். விஜயா தான் அப்படிங்கிற ஒரு தவறான காரணத்தினால போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. இந்த படத்துல செந்தில், வடிவேலோட காமெடி காட்சிகள் ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த 3 பொண்ணுங்களை கடத்தக்கூடிய காட்சிகள் பார்க்கும்போது நமக்கு நடிகர் விஜய் நடித்த படத்தோட ஒரு சில காமெடி காட்சிகள் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த படத்துல வில்லனை கண்காணிக்க போலீஸ் அதிகாரிகள் போவாங்க. அந்த இடத்துல அவங்க மாறுவேஷம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த மாறுவேஷத்தை பார்க்கறப்ப சந்தானம் சொல்லக்கூடிய டைலாக் தான், மாறுவேஷத்துக்கான மரியாதையே போயிடுச்சு அவங்களால அப்படிங்கிற மாதிரி தான் மாறுவேஷம் போட்டிருப்பாங்க. வடிவேல் வரக்கூடிய காமெடி காட்சிகள்ல கூட அவருக்கு வயதான தோற்றத்தை உருவாக்குறதுக்கு மேக்கப் ஒரு சில முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. அது கூட ரசிக்கும்படியாக இருந்தது. தன்னோட அப்பாவை காப்பாத்த வில்லனோட அரண்மனைக்கு போறப்ப ராஜீவ் அவர்கிட்ட தான் சரத்குமார் உதவி கேட்டிருப்பாரு. ஆனா இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு சண்டை காட்சியில ராஜீவும் சரத்குமாரும் 2 பேரும் யாருன்னே தெரியாத மாதிரி சண்டை போடுவாங்க. அப்ப கூட ஏற்கனவே நான் உன்னை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சில அறிமுகம் கூட அவங்களுக்குள்ளார இருக்காது. 2 பேத்துக்கும் ஞாபக மருதியா என்னன்னு தெரியல. நீங்க சொல்றத வச்சு மந்திரியோட தம்பி உயிரோட இருக்காரு நம்புறதுக்கோ அவர் அரெஸ்ட் பண்றதுக்கோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் ராஜ்பாண்டி. அந்த எவிடன்ஸ்க்காக தான் சார் உங்களோட உதவி கேட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நைட்டு மந்திரியோட தம்பிக்கும் புவனேஸ்வரிக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க இங்க கூட வந்தீங்கன்னா செத்து போயிட்டான் இந்த உலகம் நம்பிட்டு இருக்க மந்திரியோட தம்பிய மனமேடையில உயிரோட காட்டுறேன். நான் சட்டப்படி உங்களோட வர முடியாது. அதனால அந்த வீட்டுக்குள்ள வேற மாதிரி தான் போகணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி.